சங்கீதம் 23 சூரிய வருஷலாக உலக ரீதியாக பேசப்படுகிறது. And this psalm reflects Christ. இயேசு குறித்து வெளிப்படுத்தும். அவர் சிறியவனாக இருக்கும்போது இது எழுதல. While he was shepherding the sheep, இந்த ஆடுகளை மேய்க்கும் போது அப்ப எழுதல. But he wrote this psalm while he was very old man. அவர் வயதான காலத்துல தான் இந்த சங்கீதம் 23 எழுதி இருக்கிறார். Especially he wrote the time of the adversity. அவருடைய உபத்திர காலத்துல தான் சங்கீதம் 23 எழுதி இருக்கிறார். He wrote this psalm while his own son was behind him to kill him. இந்த சங்கீதம் எப்ப எழுதுறாருன்னா அவங்களுடைய சொந்த மகன் அப்சலோம் என்ன பண்றாருன்னா, அவரே ஒரு ராஜாவாயிராரு அவங்க அப்பாவை கேட்காம, இவருக்கு வேணான்னு சொல்லும் போது அவருக்கு விரோதமா போயிட்டு அவர் குத்தணும்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். அந்த காலகட்டத்துல தான் எழுதுன சங்கீதம். And very beginning the psalm number 23 1 2 and 3 verse talk about he saying that the Lord is my shepherd. சங்கீதம் 23 1 2 3 நீங்க வாசிப்பீர்களானால் வாசிக்க நேரம் இல்லை. அவர் தான் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். And here he say he make me to lie down, he restore my soul. அவர் என்னுடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறார். He leads me, அவர் என்னை நடத்துகிறார். So according to the English grammar it is the second person he is talking about. அப்ப இங்கிலீஷ் கிராமர் வரும்போது இன்னொருத்தர் இவருக்காக பேசப்படுகிறது. He talk about a second person who guides him, who leads him, who restores him. அப்ப அது பிரகாரம் பார்த்தா இன்னொருத்தர் ஒரு நபர் இவரை நடத்துகிறத அந்த இடத்துல அவர் எழுதப்பட்டிருக்கார். But from verse 4 5 6 அப்ப 4 5 6 சொல்லப்படுகிறது. is very much personalized. அவர் சொந்த வாழ்க்கைக்கு எழுதின அந்த சங்கீதமாகும். He just take you leads me. அப்ப அதுல என்ன பண்ணா, நீர் என்னை நடத்தி அப்படின்னா அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு அவர் பேசுகிறார். He talk about you guides me. நீர் என்னை நடத்துகிறீர், நீர் என்னை. He directly talking to the Lord from verse 4 5 6. 4 5 6 என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் என்னை நடத்துகிறார், இயேசுதான் என்னை நடத்துகிறார் சொல்லி அவருடைய உள்ளத்திலே அவர் பேசுகிறார். When the word shepherd come to our mind, அப்ப உபத்திரவம் சொல்லி நம்முடைய மனதில் வரும்போது, Abel is the first shepherd in the Old Testament. ஆபேல் அவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் நபர் மேய்ப்பரா இருக்கார். துன்பப்படுத்தப்படுகிறார். He is the son of Adam. ஆதாமுடைய மகனாக இருக்கிறார். Who has been killed by own brother in the Bible. ஆபேல் சொந்த சகோதரனால கொல்லப்பட்டவர். When we hear the word about shepherd, அப்ப இந்த உபத்திரவம் துன்பம் சொல்லி இந்த வார்த்தை கேட்கும்போது, we also know Moses has been he was a shepherd for 40 years. அப்ப மோசேஸ் கூட பாத்தீங்கன்னா 40 வருஷம் இதே போல ஒரு போராட்டத்துல போகிறார். Yeah, so the shepherd means in the Bible, Genesis chapter 48, when we see Jacob says that he led me and he fed me. அவருடைய வாழ்க்கை முழுக்க தேவன் நடத்தி இருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில, யாக்கோபு யாரு? யோசேப்புடைய தகப்பனார். Every Christian, whoever believes Jesus is the Son of God, யாரெல்லாம் இயேசுவை உங்களுடைய தேவனாக நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, who had come to this world 2000 before, 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறீர்களோ, every Christian whoever acknowledges Jesus died for me on the cross, அப்ப யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எனக்காக அவர் சிலுவையில மரித்திருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிறீர்களோ, every Christian who believe that he has resurrected from the dead, அப்ப யாரெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களோ, and every Christian believe that God is going to come before the day of the Lord. ஆமென். யாரெல்லாம் அவர் வருகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, we should not see the day of the Lord. ஜட்ஜ்மென்ட் இல்லையா? Day of the Lord is going to be very very dangerous. வருகை நாள் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். We should be taken away before the day of the Lord. ஆமென். நாமெல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம், நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹalleluya. Whoever believe Jesus is the Son of God and confess their sin and accepted him as his personal savior will be taken away before the day of the Lord. ஆமென். யாரெல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தீங்கன்னா
கட்டாயமாக அவருடைய வருகையில நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Hallelujah. And therefore he is going to guide us and lead us throughout our life. ஆமென். அவர் அவருடைய வருகை வரைக்கும் நம்மை நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். The first thing that in Psalm 23 verse 1, சங்கீதம் 23:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். Yeah. Psalmist is saying, I shall not want. When we look at the Genesis chapter 22, ஆதியாகமம் 22 நம்ம வாசிப்பீர்களானால், yeah, Genesis chapter 22 is talking about Abraham and his son. After getting the child, பிள்ளை பிறந்துட்ட பிறகு 100 வருஷத்துக்கு பிறகு God told to Abraham, தேவன் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், take your child and go and sacrifice him. உன் பிள்ளை கொண்டு போயிட்டு பலி கொடுத்துருன்னு சொல்றாரு. 100 வருஷம் காத்திருக்காரு, 100 வருஷத்துக்கு பிறகு குழந்தை பிறக்குது, இப்ப கொண்டு போயிட்டு பலி கொடுங்கன்றாரு. If you and me, இப்ப நீங்களும் நானும் இருந்தா, God, what the hell you are talking to me? என்ன ஆண்டவரே என்னத்த பேசிட்டு நம்மள கேள்வி கேட்றோம். No more picking the phone of the pastor. ஊழியக்காரா இருக்க ஐயா போன் பண்ணா, யார் போன் பண்ணா நீங்க போன் எடுக்க மாட்டீங்க. What you are talking to me? என்னங்கயா பேசுறீங்கன்றாரு. Abraham took the child, ஆபிரகாம் அவருடைய குழந்தையை எடுத்தார். went to the mountain that God had அந்த shown. மலை மேல அவர் எங்க கூட்டு போனோம்னு சொன்னாரு, அங்க கூட்டு போனார். He rose his swords. அவருடைய பட்டயத்தை அவர் எடுத்தார். God provided him. பட்டயத்தை எடுத்து வெற்ற நேரத்துல பலி கொடுக்கிற நேரத்துல கர்த்தர் அங்க ஒரு God told him, Abraham, stop. ஆபிரகாம் சொன்னார், நீ நிறுத்து. அந்த இடத்துல இன்னொரு ஆடை அந்த இடத்துல கொடுத்தார். And Abraham gave the name of that place Jehovah Jireh. ஆமென். அந்த இடத்துக்கு தான் பேர் என்ன வைக்கிறாரு? யெகோவா ஈரே. Hallelujah. Hallelujah. David said, I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். That means God will provide our needs. அப்படின்னா நான் சுயமா என்னுடைய பலன் நான் தான் சுயம், எனக்கு அது தேவையில்லை, கர்த்தரே சந்திப்பார். Even up to the point of death, ஒரு மரண தருவாயில இருக்கிற அந்த நேரத்துல, up to the last moment, கடைசி நேரத்துல, with lot of confusion, what shall I do now? அநேக குழப்பங்கள், நான் இதுக்கு மேல என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. He is Jehovah Jireh in your life and in my life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் யெகோவா ஈரே அங்க இருக்கிறார். When we determined to work with the word of God, நம்ம கர்த்தருடைய வார்த்தை பிரகாரம் நம்ம நடப்போமானால், he is ready to provide our needs. அவர் எல்லாத்தையும் சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He provided to Abraham. ஆபிரகாமுக்கு சந்தித்தார், He also will provide us. நமக்கும் சந்திப்பார். ஆமென். வராதே. Only thing is we need to really obey the God's word. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். David said, தாவீது சொல்லுகிறார், I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன். ஆதியாகமம் 22:14 வாசிங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று சொல்லி he kept the name of Jehovah Jireh. இந்த இடத்துக்கு When we obey the word of God, நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம கீழ்ப்படியும் போது, he is Jehovah Jireh to us. நாம கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாதான் நமக்கு யெகோவா ஈரேயாக இருப்பார். You will not be in any want. And the second thing in Psalm 23, சங்கீதம் 23ல இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், still water. அமர்ந்த தண்ணீர். ஆமென். What kind of water? அமர்ந்த தண்ணீர். He will lead us in still water. அமர்ந்த தண்ணீர் அண்டை நம்மளை நடத்துவார். Can you all turn your Bible to Judges chapter 6 verse 24? நியாயாதிபதிகள் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அதுக்கு என்ன பண்றாரா? யெகோவா ஷாலோம். Gideon had given in place name Jehovah Shalom. கிதியோன் அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லி ஒரு பெயர் வைக்கிறார். God is my peace. தேவன் என்னுடைய சமாதானம். If you read Judges chapter 6 and 7, நீங்க ஜட்ஜஸ்ல 6-7 வசனத்தை வாசிப்பீர்களானால், we can understand how God had delivered them and given them peace.
அந்த இடத்துல அவங்களை எப்படி விடுதலை கொடுத்தார், எப்படி சமாதானத்தை கொடுத்தார் சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். When the Amalekites were come against the people of Israel, அந்த இடத்துல ஒரு போராட்டத்துல இருக்கும்போது அந்த இடத்துல தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். there were lots of people came and came against the people of Israel. இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக பல பேர் வந்து விரோதமாக அந்த இடத்துல நிற்கிறார்கள். Uncountable people came against the people of Israel. எண்ண முடியாத விரோதிகள் வந்து நிற்கிறார்கள். Gideon take 32,000 people for fighting. கிதியோன் என்ன பண்றாரு? 32,000 ஜனங்களை அவர் போர் வீரரை கொண்டு போகிறார். God said just let the 22,000 go back. அப்ப 22,000 பேரை நீ திருப்பி அனுப்பி விட்டுருன்னு சொல்லிட்டாரு. Again God said let other people also go back. நீ எல்லாரும் திருப்பி அனுப்பி, நீ எல்லாரையும் அனுப்பி விட்டு நான் பார்த்துக்கிறேன்றாரு. According to the Bible, Gideon went to fight against all the east, son of the east, with 300 people. அப்ப கடைசிக்கு பாத்தீங்கன்னா வெறும் 300 போர் வீரர்களோடு கூட தான் போயிட்டு சண்டை போடுகிறார். God delivered them. அந்த யுத்தத்துல தேவன் அவங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறார். That is the God of Gideon. அதுதான் கிதியோனுடைய தேவனாக இருக்கிறார். God of peace is there with us today. இன்றைக்கும் உங்கள் மத்தியில கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய நிம்மதி, ஆமென், உங்கள் மத்தியில காணப்படும். David is saying, தாவீது சொல்லுகிறார், God lead me to the still water. அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துவார். When we are not compromising with these worldly things, நாம இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகாமல் இருந்தால், when we keep ourselves separate from this worldly இந்த things, உலகத்தின் எல்லா காரியத்திலிருந்து நம்மளை ஒதுக்கி நம்மளை வந்து கர்த்தருக்காக நம்மளை வைத்தால், He is not only Jehovah Jireh, அவர் யெகோவா ஈரே மாத்திரம் இல்ல, He is also going to provide our needs. அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். He is also going to give us the amount of peace that we need in our day-to-day நமக்கும் life. தேவையான சமாதானத்தையும் கொடுப்பார் யெகோவா ஷாலோமாய் இருந்து. Hallelujah. Hallelujah. The third thing I will tell and I will try to complete. இந்த மூணாவது காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். Also David say, He restored my soul. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மாவை என்ன பண்றாராம்? தேற்றுகிறார். He restored my soul. அவர் என்னுடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிறார். That means the Lord is a healer. அவர் சொல்லுகிறார், கர்த்தரே என்னது? என்னுடைய சுகம் பரிகாரி. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். Exodus 15 verse 26. 15, 20, 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். Amen. Hallelujah. Hallelujah. The people of Israel murmur against the Lord. மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்றாங்களா? Why? கோச்சிக்கிறாங்க. While God was leading them in the wilderness, அந்த வனாந்தரத்துல அவங்கள நடத்தும்போது, when happened that they were come across a place, ஒரு கட்டத்துல வரும்போது they found the water was so bitter. அந்த இடத்துல வரும்போது தண்ணீர் ஒண்ணு சொல்லி இருந்துச்சாம், கசப்பா இருந்துச்சாம். They couldn't drink the water. அது தண்ணீரை குடிக்க முடியாத சூழ்நிலை. They murmur against the Lord. கர்த்தருக்கு விரோதமாய் மறுபடியும் பேசுறாங்க. They spoke against the servant of God. கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசிட்டாங்க. Moses, Aaron were so troubled about மோசே ஆரோனும் உள்ளத்துல உடைஞ்சு போயிட்டாங்க about the behavior of the Israel people. அந்த இஸ்ரவேல் மக்கள் நடவடிக்கைகளை பார்த்து இங்க எல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க. God told to Moses, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், got the branch of one tree, ஒரு மரத்தை என்னோட கிளையை வெட்டிட்டு throw into that water. அந்த தண்ணீர்ல போடு. God healed that bitter water. அந்த கசப்பை தேவன் ஒரு சுகந்த ஒரு மதுரமான தண்ணீராய் மாற்றி கொடுத்திருக்கிறாரே. God is saying to the people of Israelites, அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக சொல்லுகிறார், I will not bring the diseases that I brought the diseases on எகிப்தில இருந்த வியாதிகளை ஒன்றும் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், வர பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார். You will be healed in the name of Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். Believe in Jesus Christ. இயேசுவை நீங்கள் நம்பும்போது He is not only Jehovah Jireh. யெகோவா ஈரே மாத்திரமில்லை. He is not only Jehovah Shalom.
அவர் Shalom. யெகோவா ஷாலோமாக மாத்திரமல்ல, He is also Jehovah Rapha. யெகோவா ராஃபாவாக இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு He விளங்குகிறார். healed the people of உங்களை Israel. அவர் சுகப்படுத்த, இஸ்ரவேல் மக்களை அவர் He is சுகப்படுத்த, உங்களை also going சுகப்படுத்துவார். to heal you and me. இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த தேவன் வந்திருக்கிறார். Just trust in the Lord and walk கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய பாதத்தில் அவர் நடந்து போங்கள். and work according to His word. அவருடைய வழியில நடந்து போங்கள், அவருடைய வார்த்தையில நடந்து வாங்கள். He is ready to heal us. அவர் கட்டாயமாக உங்களை சுகப்படுத்துவார். That is the great shepherd that we believe today. நமக்கு பெரிய மேய்ப்பர்னா அதுதான் பெரிய மேய்ப்பர்கள். Let us believe and trust in Him. இயேசுவே நம்பி இருப்போம், அவர் எல்லாத்தையும் தருவார். Let us walk according to His word. அவர் வழியில அவருடைய வார்த்தை நம்ம நடப்போம். May God bless us. Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹalleluya.